வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. என் தமிழ்நாடு. கோவில்பட்டி அருகே சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டி அருகே உள்ள பருவக்குடி முதல் வேம்பார் வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையோரத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது ஜேசிபி மூலமாக ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற முயன்ற போது வியாபாரிகள் நகராட்சி அதிகாரிகளுடன் தீவிர வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினரின் துணையுடன் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றினர். முன் அறிவிப்பில்லாமல் நகராட்சி அதிகாரிகள் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதாக அந்த பகுதி வியாபாரிகளும் மக்களும் புகார் தெரிவித்துள்ளனர். மார்த்தாண்டம் வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற 2000 கிலோ அரிசியை பறக்கும் படை உதவியுடன் தாசில்தார் பறிமுதல் செய்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட பறக்கும் படை தனி தாசில்தார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சந்தேகத்திற்கு இடம் அளிக்கும் வகையில் சோதனை சாவடி அருகே வந்த மினி டெம்போ ஒன்றை நிறுத்தி தாசில்தார் சோதனையில் ஈடுபட்டார். அப்போது அதில் வைக்கோல் இருந்ததை தொடர்ந்து அதனை நீக்கி பார்த்தபோது அதில் பல மூட்டைகளில் ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாகனத்தோடு அரிசியை பறிமுதல் செய்த தாசில்தார் அரசு குடோனில் மூட்டைகளை ஒப்படைத்தார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தேர்தலில் நிற்க சீட்டு பெற்றுத் தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தேர்தலில் நிற்க சீட்டு பெற்றுத் தருவதாக கூறி காரைக்குடி ஒன்றிய செயலாளர் இருளையாவிடம் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் 35 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவர் கூறியபடியே சீட்டு வாங்கி தராத நிலையில் பாதிக்கப்பட்ட இருளையா பலமுறை நத்தம் விஸ்வநாதனிடம் பணம் குறித்து கேட்டுள்ளார். ஆனால் அவர் பணத்தை தராததால் வேறு வழியின்றி பாதிக்கப்பட்ட இருளையா மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனிடம் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். திருப்பத்தூர் அருகே நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பொருட்களை ஏற்றி சென்ற லாரி சாலை விபத்தில் சிக்கியதில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். திருப்பத்தூரில் உள்ள நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பொருட்களை ஏற்றி சென்ற லாரி கந்திலி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறி விபத்தில் சிக்கியது. இதில் லாரியில் பயணம் மேற்கொண்ட 5 பேர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் படுகாயமடைந்த தொழிலாளர்களை மீட்டு திருப்பத்தூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சத்துணவு மூட்டை இறக்கிறதுக்கு போனோம். அங்கே ஒரு கார்னரில் எதிரில் வண்டி வந்தது. கட் பண்ணும்போது வண்டி அப்படியே கவுந்துட்டு மூட்டைலாம் எங்கள் மேலே மாட்டிடுச்சு. ஒருத்தருக்கு எங்கள் மாமாவுக்கு கால் ஒடிஞ்சிருச்சு. எனக்கு இடுப்புக்கு எல்லாம் மூட்டை முப்புறம் மேலே மாட்டிக்கிறதுனால இடுப்புக்கு கீழே வலி, இடுப்பெல்லாம் வலி, காலெல்லாம் வலி, எழுந்து நடக்க முடியாது. தமிழக சட்டப்பேரவையில் நாளை நடைபெறவுள்ள வாக்கெடுப்பு குறித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் கட்சி தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, வாக்கெடுப்பு தொடர்பாக சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? அது குறித்து சொல்லுங்க. அதாவது அரசியலில் தற்காலிகமாக நடந்து வந்த ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு பிறகு நேற்று ஆளுநர் அவர்கள் முதல்வராக எடப்பாடி பழனிசாமியை பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தார். அதன் பிறகு இந்த 15 நாட்களுக்குள் தங்களுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு அவகாசத்தையும் ஆளுநர் வழங்கியிருந்தார். அதன் பேரில் நாளை சட்டமன்றம் கூடி இந்த தீர்மானம், அதாவது நம்பிக்கை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு நாளை நடைபெற இருக்கிறது. இதற்காக இன்று முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அப்புறம் அதிமுகவில் இருக்கக்கூடிய 2 அணிகள், மற்ற
காங்கிரஸ் கட்சியினர் ஆகியோர் வந்து தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அதாவது காங்கிரஸ் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் தற்சமயம் வரை 6 பேர் வந்திருக்கிறார்கள், 2 பேர் இன்னும் வரவில்லை. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் அவருடைய தலைமையில் தற்போது இந்த கூட்டமானது ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் அக்கட்சியின் கொறடாவாக இருக்கக்கூடிய விஜயதாரணி வந்திருக்கிறார். அதே போல சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ராமசாமி அவரும் பங்கேற்றிருக்கிறார். அதே போல குளச்சல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் இருக்கிறார்கள். கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். ஊட்டி சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் வந்திருக்கிறார். அதுபோல மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த கிருஷ்ணசாமி மற்றும் குமரி அனந்தன் ஆகியோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இதுவரை வரவில்லை. முதுகுளத்துறை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன் வரவில்லை. அதே போல தாராபுரத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து அவர்கள் 2 பேர் மட்டும் தற்போது வரை இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தில் முக்கியமாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த ஒரு ஆலோசனை வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. செந்தில்குட்டி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கா? அதாவது இந்த கட்சியின் கொறடாக இருக்கக்கூடிய விஜயதாரணி ஏற்கனவே செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அதில் இது ஒரு சார்பாக இந்த வாக்கெடுப்பு நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். எனவே இதில் யாரையும் ஆதரித்து நாங்கள் வந்து இந்த வாக்கெடுப்பில் பங்கெடுக்க போவதில்லை என்பதை அவர் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் மதியம் தெரிவித்திருந்தார். அதன்படி இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக இந்த வாக்கெடுப்பின் போது கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருப்பதன் காரணமாக எவ்வாறு அந்த பங்கெடுப்பது, தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு அதில் அந்த உரையை எப்படி நிகழ்த்துவது, அது போன்ற விஷயங்கள் வந்து உள்ளே ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர்கள் அந்த நேரத்தில் திமுக என்ன ஆதரவு, ஏன்னா திமுகவின் ஆதரவில் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருப்பதனால் அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்களோ அதே நிலைதான் தற்போது அவர்கள் இருக்கக்கூடிய நிலையும் தற்போது அங்கேயும் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஆலோசனை ஈடுபடுகிறார்களோ அந்த கருத்தையும் அவர்கள் வந்து தொலைபேசி மூலமாகவும் இங்கு கேட்டு அது தொடர்பான விவாதங்களையும் அவர்கள் விவாதித்து வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளம் அருகே சங்குத்துறை சுற்றுலா கடற்கரையில் சமூக விரோதிகள் மது அருந்திவிட்டு மின்சார கம்பம், மரம், கடைகளை ஆகியவற்றினை அடித்து நொறுக்கியது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலா தலங்களில் ஒன்று சங்குத்துறை கடற்கரை பகுதியாகும். இங்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இங்கு சுற்றுலா பயணிகள் தின்பண்டங்கள் வாங்கும் கடைகளும் உள்ளன. அந்த பகுதியில் 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100க்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்று இரவு அங்கு வந்த மர்ம கும்பல் ஒன்று மது அருந்திவிட்டு 50க்கும் மேற்பட்ட மரங்களை முறித்து கடைகளை அடித்து நொறுக்கியுள்ளன. அதேபோல அங்கு நின்று கொண்டு இருந்த மின்சார கம்பத்தின் உள்ள மின்சாதன பெட்டியினை சேதப்படுத்தியும் அந்த கும்பல் சேதப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதன் பெயரில் அங்கு வந்த சுசீந்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் சின்னக்கட்டளையில் 270 காளைகள் பங்கேற்ற ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள சின்னக்கட்டளையில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும். கடந்த சில ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருந்த நிலையில் தடை நீக்கப்பட்டதை அடுத்து இந்த ஆண்டு மீண்டும் ஜல்லிக்கட்டு தொடங்கியது. உசிலம்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் சுகன்யா கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் 340 காளைகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் 270 காளைகள் பங்கேற்றன. 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை உற்சாகத்துடன் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருகம்பாக்கம் அருகே கல்லூரி மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்த 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
சென்னை விருகம்பாக்கம் சிக்னல் அருகே மாநகர பேருந்தில் இருந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கும் மாநில கல்லூரி மாணவர்களுக்கும் இடையே நேற்று மாலை மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர் வினோத்தை மாநில கல்லூரி மாணவர்கள் அரிவாளால் தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த மாணவர் வினோத் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் காயமடைந்ததாக மேலும் ஒரு மாணவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில கல்லூரி மாணவர் ஒருவரை பிடித்து விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாம்பன் முந்தல்முனை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்த 6 பைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வலி நிவாரணி மாத்திரைகளை ராமேஸ்வரம் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை பகுதிகளிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் முதல் போதைப் பொருட்கள் வரை இலங்கைக்கு கடத்திச் செல்லப்பட்டு வருவது தொடர்கதையாகி வருகின்றது. இந்நிலையில் இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல்படை, சுங்கத்துறை ஆகியோர் இணைந்து தொடர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது இரவில் தனியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு நாட்டு படகை சோதனையிட்டுள்ளனர். அதில் 6 பைகளில் லட்சக்கணக்கான வலி நிவாரணி மாத்திரைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 130 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குன்னூர் மலை ரயிலின் என்ஜினின் உதகையில் காட்சிப் பொருளாக வைக்க உள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு கடந்த 1898ஆம் ஆண்டு மலை ரயில் பாதை அமைக்கப்பட்டது. நிலக்கரியை பயன்படுத்தி என்ஜின்கள் இயக்கப்பட்ட நிலையில் நிலக்கரி பற்றாக்குறை காரணமாக பர்னர்ஸ் ஆயில் மூலம் என்ஜின்கள் இயக்கப்பட்டன. நிலக்கரியால் இயங்கக்கூடிய என்ஜின்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டதை அடுத்து அவை மேட்டுப்பாளையம் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் உதகை மலை ரயிலின் பாரம்பரியத்தை சுற்றுலா பயணிகளுக்கு விளக்கும் வகையில் நீராவி என்ஜினை உதகை மலை ரயில் நிலையத்தில் வைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். Second is to keep and display it for people to see and enjoy the steam. So why we should sell it? Better we should keep it as a memento. We are just gifting this memento to the people of Ooty. பாதாள சாக்கடை கழிவுநீர் சேமிப்பு தொட்டி கட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.